ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கோரி மாணவர்கள் பெற்றோர் ஒன்றிணைந்து திருகோணமலையில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். திருகோணமலை புல்மோட்டை பிரதான வீதியில் உள்ள குச்சவெளி அன்னூரியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது அப்பகுதியில் உள்ள 3 பாடசாலைகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கோரி பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை பகிஷ்கரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது கரும்பலகை காய்கிறது, ஆசிரியரை நியமியுங்கள், எமது பிள்ளைகளின் கல்வியை பாழாக்காதே, நல்லாட்சியில் கல்விக்கு நல்ல தீர்வு கிடைக்குமா என்ற வசனங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குச்சவெளி பிரதேசத்தில் அமைந்துள்ள அன்னூரியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் 616 மாணவர்கள் கல்வி கற்று வருவதுடன் 36 ஆசிரியர்கள் தேவைப்படுகின்ற நிலையில் 21 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று அன்னூரியா கனிஷ்ட பாடசாலையில் 283 மாணவர்களுக்கு 22 ஆசிரியர்கள் தேவைப்படுகின்ற போதிலும் 5 ஆசிரியர்கள் மாத்திரமே நியமிக்கப்பட்டிருப்பதுடன் இளந்தைக்குளம் முஸ்லிம் வித்தியாலயத்தில் 97 மாணவர்கள் கல்வி கற்கின்ற நிலையில் 7 ஆசிரியர்கள் தேவையான நிலையில் 3 ஆசிரியர்களை மாத்திரம் சேவையாற்றுவதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆசிரியர் பற்றாக்குறை என்னன்னு சொல்கிறாங்க, அது நிவர்த்தி செய்கிறது மாதிரி இல்லை. இதற்கு என்ன முடிவு? நாங்கள் இந்த மாதம் எக்ஸாம் எழுதுறேன்டா எப்படி எழுதுறேன்? பாடம் ஒரு நாளைக்கு 2-3 பாடம் தான் நடக்குது. மிச்ச டைமில் நாங்கள் சும்மா தான் இருக்கிறோம். ஒரு டீச்சர்ஸ் மாதிரி போட்டு தரேன்னு சொல்லி இவ்வளோ காலத்துக்கும் ஒரு டீச்சர்ஸ் மாதிரி போடுறாங்க. இல்லை, எங்கள்ட ஸ்கூலில் எல்லாம் இருக்கிற பிள்ளைகள் அவ்வளோ பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள் மாதிரி இந்த ஸ்கூலில் இருந்து போய்த்து தான் மற்ற பிள்ளைகள் சிங்கோ அப்படி டவுன் இதில் இருந்து சிட்டியில் இருந்து படிக்குதல், அதுகள் தான் ஃபஸ்ட்டு 2 எடுக்குதல். அதே மாதிரி இந்த ஸ்கூலில் எடுக்கிறதுக்கு திறமை இருக்குது. அல்நூரியா முஸ்லிம் மகா வித்தியாலய பாடசாலை அபிவிருத்தி குழு செயலாளராக இருக்கும் SM நிகாஸாகிய நான் மற்றும் எமது பாடசாலை அபிவிருத்தி குழுவினர் தொடர்ச்சியாக பல ஆண்டுகாலமாக இந்த ஆசிரியர் வெற்றிடம் தொடர்பாக பல அதிகாரிகள், அமைச்சர்மார் அதிகாரிகளையும் சென்று சந்தித்து எமக்கு இதுவரையிலான ஆக்கப்பூர்வமான எந்த முடிவுகளும் கிடைக்கவில்லை. மொத்தமாக எமது பாடசாலைக்கு 17 ஆசிரியரும் உதவி அதிபர் 2 எமது பாடசாலையின் தரத்திற்கேற்ற அதிபர் கூட இதுவரை காலமும் நியமிக்கப்படாதது எமது பாடசாலையின் கல்வி நடவடிக்கை பின்னிலையில் தங்கியுள்ளது. எமது கிராமத்திலிருந்து சென்ற வருடம் கூட 6 மாணவர்கள் பல்கலைக்கழகம் தெரிவாக இருக்கின்றார்கள். அவர்கள் எமது கிராமத்தை விட்டு வெளிக்கிராமத்தில் வேறு பாடசாலைகளில் கல்வி கற்ற காரணத்தினாலே இவ்வாறான பெறுபேறுகளை பெறுகின்றனர். எமது பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்கள் அவர்களுடைய கல்வி நடவடிக்கை முடிந்த பின்னர் மீனவராகவும் விவசாயிகளாகவும் ஆகுகின்றார்களே ஒழிய எமது கல்விமான்களாக ஆகுவதில்லை. இதற்கான காரணங்கள் எமது பெற்றாரோ இங்கிருக்கக்கூடிய கிராமவாசிகளோ அல்ல. இதற்கான அதிகாரிகளே எமது கிராமத்தில் பிழைவிடுகின்றார்கள். எமது கிராமத்தை எடுத்து காட்டும் போது ஏனைய கிராமங்களில் மேலதிகமான ஆசிரியர்கள் இருக்கின்ற போதும் எமது பாடசாலைக்கு மொத்தமாக 17 ஆசிரியர்கள் தேவையாக உள்ளது. இது கவலைக்குரிய விடயம். சராசரி எடுத்து பார்க்கும்போது அந்த ஒரு பிள்ளை 60 பிள்ளைக்கு ஒரு ஆசிரியர் ரீதியில் இருக்கின்றது. தரம் 3க்கு முதலாம் ஆண்டுக்கு அடுத்து ஆங்கில பாடம் இதுவரைக்கும் கொப்பியில் உரை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கின்றது. ஏ என்ற எழுத்துக்கூட எழுதப்படவில்லை. இப்படியான இருக்கும்போது நாங்கள் பல தடவைகள் நாங்கள் புகார் செய்திருந்தோம். அதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சென்ற மாதம் 2ஆம் தேதி எங்கள் அல்நூரியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் வலயக்கல்வி அதிகாரியுடனான ஒரு ஒன்றுகூடல் ஒன்று இடம்பெற்றது. அதிலே அவர் சென்ற மாதம் 29ஆம் தேதிக்குள் நான் இந்த பிரச்சனையை தீர்த்து தருவதாக வாக்குறுதி அறிவித்து சென்றிருந்தார். ஆனால் அந்த வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேறவில்லை. ஆனால் நாங்கள் இந்த வாக்குறுதி நிறைவேறும் பட்சத்தில் எங்கள் பாடசாலைக்கு ஆசிரியர் வரும் பட்சத்தில் நாங்கள் எங்களது மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்புவது என்ற முடிவு எடுத்திருப்பதோடு இந்த மாணவர்களையும் இந்த பெற்றார்களையும் இந்த சமூகத்தையும் ஏமாற்றுவதற்காக இவர்களுக்கு இந்த அரசாங்கம் சம்பளம் கொடுக்கின்றதையும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கின்றேன். இப்படியே ஸ்கூல் நிலம் இருந்துச்சுன்னா நாங்கள் ஓஎல் பிள்ளைகள் எப்படி ஓஎல் எழுதுறேன்? இப்படி ஓஎல்ல ஒவ்வொரு முறை ரிசல்ட் குறைஞ்சிட்டு இருந்தா ஆம்பளை பிள்ளைகள் கடல்லையும் பொம்பளை பிள்ளைகள் சமையல் அறையிலேயும் தான் இருக்கணும். எங்களுக்கு தயவு செஞ்சு டீச்சர்ஸை எடுத்துட்டாங்க, கெஞ்சி கேட்குறேன்.